அ கசாப்பு கடை இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்க. எது வரைக்கும் ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்க? எவ்வளோ நாள் ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்க? எவ்வளோ நாள் மட்டன் சாப்பிடுவீங்க, பீஃப் சாப்பிடுவீங்க, கோழிக்கறி சாப்பிடுவீங்க? கசாப்பு கடை இருக்கிற வரைக்கும் தான். கசாப்பு கடை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த கோழிக்கறி சாப்பிட்ற அந்த அளவு குறைஞ்சிரும், படு பாதாளத்துக்கு போயிடும். கசாப்பு கடைகளெல்லாம் மூடிடுங்க அப்படின்னு, உங்களுக்கு தேவையான ஆட்டுக்கறியை நீங்களே வெட்டி கொண்டுக்கோங்க அப்படின்னா, நீங்கள் வாரந்தோறும் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, வாரந்தோறும் நீங்கள் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி டெய்லி கவிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா, கசாப்பு கடை திறந்துருக்கிறனால தான். அது எனக்கு கவுச்சு இல்லைன்னா முடியாது. கசாப்பு கடையை மூடிட்டா அப்போ டெய்லி நீங்கள் ஆட்டை வெட்டிக்கிட்டு இருப்பீங்களா? டெய்லி மாட்டை வெட்டிக்கிட்டு இருப்பீங்களா? அல்லது அப்போ முடியாதுல்ல. அப்போ ஒருவேளை கசாப்பு கடையெல்லாம் மூடிட்டா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டை வெட்டுவாங்க, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாட்டை வெட்டுவாங்க. வாரந்தோறும் அதான் கசாப்பு கடையே இல்லைன்னா, இந்த மாதிரி நீங்கள் கறி சாப்பிட்றதே குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் கறி சாப்பிட்றது எதனால் அப்படின்னா, அது கசாப்பு கடை இருக்கிறனால தான். நீ உனக்கு தேவையான ஆட்டையோ மாட்டையோ நீயே கொன்னுக்கப்பா அப்படின்னா, உன்னால் ஒரு மாட்டுக்கறி சாப்பிடவே முடியாது. உன்னால் உன் குடும்பத்தில் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் உள்ள ஆண்கள் தான் அந்த ஆட்டை கொலை பண்ணி அதுவும் இவங்க உயிரோடு இருக்கிற ஆட்டெல்லாம் பலி கொடுத்து தான் கொலை பண்ணுவாங்களே தவிர, பலி கொடுக்குறதுக்காக தான் கொலை பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு உணவுக்காக இவர்கள் ஆட்டை கொல்வார்களா அப்படின்னா பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது சீக்கு இறந்து போயிடும், நோய் இறந்து போன ஆட்டையும் மாட்டையும் தான் இவங்க சாப்பிடுவாங்க. மற்றபடி பலி கொடுக்குறதெல்லாம் அது தெய்வத்திற்காக, குல தெய்வத்திற்காக அப்போ தான் பலி கொடுப்பாங்களே தவிர, உயிரோடு இருக்கிற ஆட்டை உணவுக்காக அவங்க கொலை செய்கிற நடைமுறை பெரும்பாலும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். கோயிலுக்காக தான் பலி கொடுப்பாங்களே தவிர, இறந்து போன ஒரு ஆடு அல்லது நோயால் அவதிப்படுகிற இறந்து போன ஒரு மாட்டை தான் இவங்க சாப்பிட்ருக்காங்க கடந்த காலங்களில். கசாப்பு கடைன்னு வரும்போது தான் உணவுக்காக ஒரு உயிரை கொல்லுகிற, உணவை காரணம் காட்டி, இப்போ கோயிலுக்குன்னா அது கடவுளுக்காக பலி கொடுத்து அப்புறம் அதை சாப்பிட்றாங்க. அந்த மாதிரியே ஒரு நோக்கம் இல்லாமல் வெறும் உணவுக்காக கொலை செய்கிற ஆட்டையோ மாட்டையோ கொலை செய்கிற வழக்கம் கடந்த காலங்களில் மிக மிக குறைவு, இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ கசாப்பு கடை வந்த பிறகு தான் உணவுக்காக இந்த ஆடு மாடுகளை கொலை செய்கிற நடைமுறை அதிகரிக்கிறது. கசாப்பு கடை இருக்கிறதுனால தான் நீ டெய்லி ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்ருக்க, பன்னிக்கறி அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்குற. கசாப்பு கடை இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் போனால் உனக்கு எல்லா ஆட்டுக்கறி வேணுமா, பன்னிக்கறி வேணுமா, எல்லாமே பாக்கெட்டில் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது, எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்போ இதெல்லாம் இல்லைன்னா நீ ஆட்டுக்கறியை எவ்வளவு சாப்பிடுவ? அதுதான் இயற்கை. ஏன்னா இது இடையில பணம், வியாபாரம் இதெல்லாம் இடையில வந்தது. இடையில வந்த ஒரு நடைமுறை உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற. நீ டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, நீ டெய்லி மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. முன்னாடிலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு இருந்த நீ இப்போ டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த கசாப்பு கடை இல்லைன்னா பல பேர் கறி சாப்பிட்றதே விட்டுருவாங்க. என்னால் ஆட்டை கொல்ல முடியாதுப்பா, என்னால் மாட்டை கொல்ல முடியாது, அப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்றதே விட்டுருவாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றதே விட்டுருவாங்க. அந்த மாதிரி கசாப்பு கடை இருக்கிறனால தான் நீ மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் சாப்பிட்டுட்ருக்க. கோழிக்கறி கூட இந்த மாதிரி மாமிசம் என்பது மனித உணவா அப்படின்னா, இன்றைக்கி மனித உணவாக மாறியதற்கு அது என்னது? தினசரி உணவாக விரும்பிய போதெல்லாம் சாப்பிடுவதற்கு என்ன காரணங்கிறது முதல்ல யோசி. அப்போ அந்த நடைமுறை இல்லை என்றால் நீ அதை எந்த அளவுக்கு சாப்பிடுவ? கம்மியாக சாப்பிடுவேன், சாப்பிடாமல் கூட விட்டுருவேன், வேண்டாம் அது எதுக்கு பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அதனால் நாம் கடைபிடிக்கிற நடைமுறைகள் எந்த அளவுக்கு இயற்கையானது அல்லது செயற்கையானது, தற்காலிகமானதா நிரந்தரமானதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. எல்லாருமே இந்த மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த லைஃப் ஸ்டைல் செட் ஆகலை, இது சரியில்லை, இது தப்பான வாழ்க்கை, எல்லாரையும் இது தனிமைப்படுத்தி விடுகிறது. இப்போ நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கேன், பிறந்தேன். அங்கே நான் பிறக்கும்போது என்னுடைய உறவினர்கள், சொந்தம் பந்தம் எல்லாம் இருந்தாங்க. 30, 40, 50, 60 பேர் இருந்தாங்க. அப்படித்தான் நான் ஒரு 10, 18 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். இந்த உலகம் என்ன பார்த்தேன்னா, இன்றைக்கி நான் ஏதோ விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கேன். எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை. ஆனால் நான் ஒரு வேலையில் இருக்கேன், ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு இது மாதிரி வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறேன். இப்போ எனக்கு யாருமே உறவுகள் இல்லை. அப்போ இதை எது உருவாக்கிச்சு? இந்த உலகம் தான் உருவாக்கிச்சு. இப்படிப்பட்ட உலகம் இருக்கணும்னு நான் நினைப்பேனா? இந்த உலகம் என்னென்னைக்கும் இருக்கணும்னு நான் நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. இது தப்பான உலகம். இந்த தப்பான உலகம் என்னை தனிமைப்படுது. நானாக சரி தமிழ்நாட்டில் பிறந்தேன், தமிழ்நாட்டில் எனது உறவுகள் இல்லாத ஒரு கிராமத்தில், தமிழ் பேசுகிற ஒரு கிராமத்தில் நான் இருக்கிறேன்.
ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க தமிழ் தான் பேசுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அரேபிய கண்ட்ரியில் உறவுகளே இல்லாமல் அந்நிய தேசத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, உறவுகளோடு பிறந்துட்டு. அப்போ அதை ஏற்படுத்தியது இந்த உலகம் தானே, இந்த இயந்திர அறிவியல் உலகம் தானே. இந்த உலகம் என்னென்னைக்கும் நிரந்தரமாக இருக்கணும்னு நீ நம்புகிற பாரு. உன்னை விட வக்கர குணம் படைத்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை விட கொடுமையான சிந்தனை உடையவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க.